வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 6 வகையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சட்னி, சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னியும் சாம்பாரும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மீடியம் சைஸாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 20 சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்னதாக தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக ஒரு பரட்டிக்கலாம். எப்பயுமே கொத்தமல்லி வந்து ரொம்ப வதக்கக்கூடாது. லேசாக அந்த இலை சுருங்குற அளவுக்கு மட்டும் வதக்குனிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி வாசனையோட நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படியே திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு. பார்க்கையிலே தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் அப்படியே நரன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ எப்பயும் போல் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சதை கொட்டிக்கலாம். ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் போல் வெறும் தக்காளி சட்னியாக செய்யாமல் இது மாதிரி கத்திரிக்காயை போட்டு செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கவும் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்னதாக ஒரு 6 வரமிளகா, 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக 2 தக்காளி எடுத்துக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம். கொத்தமல்லியோட வாசனை போயிடும், அதனால் லேசாக வதக்கி விட்டுட்டு கமத்திடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கமத்திடலாம். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான், அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. அந்த மல்லியில வாசனையோட சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கப் கலந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது கூடவே 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 4-5 இலை புதினா, அதே போல் ஒரு 4-5 இலை கருவேப்பிலை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன், இன்னும் தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் எப்பயும் போல் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சுட்டு கொட்டிடுங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் சட்னியில் வந்து புதினா சேர்த்து அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.
ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 வரமிளகாய், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்க அந்த தக்காளி, பூண்டு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தோல் எடுத்துட்டும் சேர்க்கலாம், தோல் எடுக்காமே சேர்க்கலாம். தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு, தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி அலசிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். திக்னஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். சாதத்துக்குன்னு வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்குன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, லேசாக வத்தவும் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் 10லேருந்து ஒரு 12 சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 10 வரமிளகாய் எடுத்துருக்கேன். சின்னதாக இருக்கிறதால 10 எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா வதக்கியாச்சு, அமர்த்திடலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலையும் தோல் எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு எப்பயும் போல் தாளிச்சு கொட்டிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு. அவ்வளோதான். சூப்பரான வேர்க்கடலை வெங்காய சட்னி ரெடியாச்சு. இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணது, அதே மாதிரி கேரட் ஒரு 15 பீஸ் வர மாதிரி கேரட்டு, அதே மாதிரி 15 பீஸ் வர மாதிரி முள்ளங்கி. உங்களுக்கு எந்த விருப்பமான காய்கறிகள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதுதான் சேர்த்துருக்கேன். இதில் பீன்ஸ் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பீன்ஸு, உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு கையளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணதை. இது கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக 2 தக்காளி. வீட்டில் வச்சுருக்க சாம்பார் தூள் இல்லை குழம்பு தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்ல ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் வர்ற மாதிரி வச்சுட்டு விசில்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு
இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். காய்கறிகள் வந்து ரொம்ப மேஷ் பண்ண வேணாம், 1 2 அங்கங்கே இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எப்பயும் போல் தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம், வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து தான் சேர்த்துக்கலாம். சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.